கேளுங்கள் சொல்லப்படும் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கேள்வி நான் கேட்க போகிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு நேயர் நமக்கு இந்த கேளுங்கள் சொல்லப்படும் நம்பரை பார்த்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சு இந்த நிகழ்ச்சியில் இதை கேட்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. வாங்க பிரதர் எம்டி ஜெகன்ட்டு இந்த கேள்வி கேட்போம். ஜெகன், வெல்கம் டு த ப்ரோக்ராம். நம்ம பொதுவாகவே நன்றி சொல்கிறோம் வாழ்க்கைக்கு. ஆனால் கிரைஸ்ட் வந்து ஜான் சாப்டர் 16:7 ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. நான் போகிறேன், ஆனால் நான் வந்து ஒரு ஹெல்ப்பர் அனுப்புகிறேன், தொடர்ந்து உங்களோட இருப்பார். அதாவது ஹீ வில் பி வித் யூ ஃபார் எவர்ன்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனத்தை படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனால் வந்து நம்ம செயல்படுத்துறது எப்படின்றது தெரியாமல் நிறைய நேயர்கள் கேள்வியாக கேட்குறாங்க. எப்படி இந்த பரிசுத்த ஆவின்றவரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போது நீங்கள் அந்த பேசிட்டே வரும்போது அதில் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க, ரொம்ப நல்ல வேர்டு அது. ஆக்சுவலாக அதுதான் வந்து கீவேர்டு. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போனார். அந்த வேர்டெல்லாம் கரெக்ட் தான். அதில் ஒரு கரெக்டான வேர்டு, அதான் பிப்ளிக்கல் வேர்டும் அதுதான், ஹெல்ப்பருங்கிற வேர்டு. இந்த ஹெல்ப்பருங்கிற வேர்டை இதுக்கு முன்னாடி எங்கே காட் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவை படைக்கும் போது, ஏவாளை படைக்கும் போது, இந்த ரைட் பிகினிங் செகண்ட் சாப்டர் ஆஃப் ஜெனிசிஸில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு இருக்கு இல்லையா தமிழில். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர்னு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அந்த மாம்சமாக இருக்க 2 பேரில் ஒருத்தர் ஹெல்ப்பர். எதுக்கு ஹெல்ப்பர்னா, இன்னொருத்தருடைய பிளானை நிறைவேற்றுறதுக்கான ஹெல்ப்பர். இப்போது ஆதாமுடைய பிளான் என்னென்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே, மல்கியா 2:15 இருக்கு. இந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறணும்னா ஈவுடைய துணை வேணும், ஹெல்ப்பர் வேணும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து மாம்ச பிரகாரமாக தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பாங்க. சரியா? இப்போது சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இப்போ நம்ம தான் சர்ச், நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பரை தரேன் அப்படிங்கிறார். எதுக்கு ஹெல்ப்பரை தராரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்கு. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல் நிழலாடினார், பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாக இருந்ததுன்னு இருக்கு. இப்போ சபையின் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலாடுகிறார், ஆத்துமாக்கள் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கு. மரியாள் மாம்சத்தில் இருந்தாங்க, இவர் ஆவியில் இருக்கார், பரிசுத்த ஆவியானவர். நாம் மாம்சத்தில் இருக்கிறோம், நம்ம மேல் ஆவியானவர் அசைவாடுகிறார். அப்போ நமக்குள்ளிருந்து பிறக்க வேண்டியது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. ஸோ இதுதான் ஆவியானவருடைய நமக்கு கொடுத்துட்டு போனதான வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு. நம்ம நிறைய பேர் இப்போது பரிசுத்தாவின் அபிஷேகமே இப்போ வந்து ட்ரெடிஷன் ஆகிடுச்சு. ஆவியில் நிறையிறது, பரிசுத்தாவி இருக்கிறாரா? சில சபைகளில் ஆவியானவருங்கிறது வெறும் வேர்டு அளவில் தான் இருக்குது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நம்ம சொல்கிறோம் இல்லையா? பரிசுத்தாவிங்கிறது வேர்டு அளவில் இருக்குது, பெனடிக்ஷன். ஆமாம். இப்போ ஆவியானவர் இருக்கிறாருன்னா அவருடையதான ஒரு ப்ரெசன்ஸோ இல்லை அவருடையதான ஒரு முத்திரையோ அங்கே இருக்கணும். இப்போ அஸ்வின் அங்கே வந்திருக்கீங்கன்னா உங்களை பற்றி ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்கணும் இல்லையா? நீங்கள் வந்துட்டு போனீங்கன்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும்ல. நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போவீங்க, அஸ்வின் வந்துட்டு போனாருன்றது கிஃப்ட்டு. இல்லை நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா வீடியோவில் இருப்பீங்க, அஸ்வின் வந்துட்டு போனாருன்னு. அப்போ ஆவியானவர் சபைக்குள்ளே வந்துட்டு போனாருன்னா ஒரு எஃபெக்ட் இருக்கணும்ல. அதுதான் ஸ்பிரிச்சுவலி இருக்கணும். அப்போ நான் என் சர்ச்சுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாருன்னா ஸ்பிரிச்சுவலி அந்த மாற்றம், அந்த ஒரு விஷயம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஏதோ ஒன்று அங்கே இருக்கணும்ல. இருக்கா? அதான் கேள்வி. தேவன் ஏன் கொடுத்தார் ஆவியானவரை? இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய கொஸ்டின். அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நம்முடைய அன்றாட வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார், அவர் எதுக்கு நமக்கு அப்படின்னு இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, இந்த ஹோலி ஸ்பிரிட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே எனக்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக சர்ச்சுக்கெலாம் போவாங்க, கரெக்டாக பைபிள் படிக்கிறாங்க, வசனம் படிக்கிறாங்க, நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கேரக்டர், இந்த ஹோலி ஸ்பிரிட்ன்ற ஒரு நான் வந்து நபர்ன்றேன், இட்ஸ் அ பர்சன். இதை நான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர்றது எப்படி? இல்லை இந்த ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப்பர் இருக்கார், கொடுத்துட்டாரு, இந்த ஹெல்ப்பரை நான் ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம்ல, இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்றது நீங்கள் புரிதல்லே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்கள் ஒரு நபர்னு சொல்கிறீங்கல்ல, அந்த புரிதலே இன்றைக்கி ஒரு 50% கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன் நிறைய ஊழியக்காரர்களுக்கே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரிசுத்தாவிங்கிறது ஒரு வல்லமை. இப்போ உங்கள் கையில் ஒரு டூல் இருக்கா? உங்கள்கிட்ட ஏதோ ஒரு டூல் இருக்குது, ஒரு வேலை செய்ய போகிறீங்க, ஒரு டூல் வச்சுருக்கீங்க, ஸ்க்ரூ ட்ரைவரோ அல்லது வந்துட்டு சிஸ்டமோ கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு டூல் அவர் அப்படிங்கிறவங்க நம்புறவங்க இருக்காங்க.
ஆள் தத்துவமா நம்பல. ஸோ புரிதல்லே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அது இருக்கு. பரிசுத்தாவிங்கிறது உனக்குள்ள இருக்க ஒரு பவர். எப்படி உன்னை அறியாம தும்முனா ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா தும்புறீங்க, ஒருத்தர் அடிச்சா வேகமா அடிக்கிறீங்க, கத்துனா உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்குல்ல, அந்த மாதிரி பரிசுத்தாவி என்பது உங்களுக்குள்ள இருக்க ஒரு பவர் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனை. புரிதல்லே பிரச்சனை இருக்கு. இல்லை, நம்ம பைபிளுக்கே வந்துருவோமே. பைபிள் என்ன சொல்லுது அதை சொல்லுங்க. பைபிள் என்னோட புரிதல். பைபிள் என்பது எங்க தொடங்குச்சோ, எங்க எழுத்து ஆரம்பிக்குதோ, அங்க ஆரம்பிக்கும் போது 2வது வசனத்துல ஆவியானவர் வந்துடுறாரு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கினும் வெறுமையுமாய் இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த முதல் ஸ்பார்டிங்ல வந்துடுறார். கிரியேஷன்லயே முடிக்கும் போது பாருங்க, ரெவலேஷன் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அங்கேயும் ஸ்டார்டிங் இருக்கு, ஃபினிஷிங் இருக்கு. ஆவியானவர்னு ஒருத்தர் இல்லாம பைபிள் இல்ல. இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் தான் எழுதப்படுது. ஆமா, ஆவியானவர் தான் அதுல எழுதவே சொல்றாரு. திமோத்தி 3:16 நம்ம வாஸ்தவம் போன தடவை கூட சொல்லியிருக்கிறோம். ஸோ ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லாமல், அவருடையதான ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. எதுவுமே இல்லை, நடக்காது. அப்போது இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மூணாக பிரித்து பார்க்குறோம். இப்போது எத்தனையோ தடவை நம்ம இதெல்லாம் பேசி எவ்வளோ பரிசுத்தவான்களாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. இது இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால், அஸ்வின் வேற, அஸ்வினுக்குள்ளே இருக்கிற உயிர் வேறன்ற மாதிரி இருக்கு. அஸ்வினும் உயிரும் ஒன்றா இருக்கணும். இருந்தால் தான் உயிர்னு ஒன்று இருந்தால் தான் அஸ்வினுக்கு வேல்யூ இல்லையா? ஆமாம், அஸ்வின்ன்ற சரீரம் இருந்தால் தான் அந்த உயிருக்கான வேல்யூ. இல்லைன்னா ஒன்லி பாடி தான், ஒன்லி பாடி. அப்போ இந்த ரெண்டுமே தேவைங்கிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்போ தேவை. அவர் தான் ஹெல்ப்பர். அவர் நமக்குள்ளே இருக்கிற ஜீவன். அவர் இன்றைக்கி ஒரு குரூப் அது இல்லைன்னு சொல்லுது, இன்னொரு குரூப்புக்கு அதோடைய புரிதல் இல்லை. அதாவது அவர் வந்து ஒரு பவரு வருவார். உதாரணமாக சொன்னால் சிம்சோன் மேல் தேவ ஆவியானவர் இறங்கினார். அவன் வந்து சண்டை போடுறான் எல்லாரையும். அதுக்கப்புறம் அவர் போயிட்டாருன்னு இருக்கு. போயிட்டாருன்னு அங்கே இல்லை, ஆனால் அடுத்த தடவை பார்க்கும்போது ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னா நடுவில் போயிட்டாருன்னு அர்த்தம். செகண்ட் டைமும் இறங்குறாருன்னா அப்போ அது வந்து ஒரு பவர் மாதிரி, வல்லமை மாதிரி இறங்குது போகுது வருது போகுது அப்படி தான் நினைக்கிறாங்களே ஒழிய. ஆனால் எத்தனையோ இடத்துல நான் போய் ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து அப்படின்னு தான் இருக்கு. பர்சன் அவர் வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். முதல்ல சொல்லும் போதே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அது வந்து ஒரு ஆள் தத்துவம், ஒரு பர்சன். அப்போ இவரை என் லைஃப்ல நான் வந்து என்ன செய்யணும்னா உணரணும். முதல்ல என் கூட இருக்கிறாரு, என் கூட நான் ஃபீல் பண்ணணும்ல. இங்கே என்ன பிரச்சனையா இருக்குன்னா, நான் எல்லாத்தையுமே பார்த்து பழக்கப்பட்டுட்டேன். ஏன்னா இது விசிபிள் வேர்ல்டு, நான் போகிறது இன்விசிபிள் வேர்ல்டு, எட்டர்னல். அப்போ இந்த விசிபிள் வேர்ல்டில் நான் எல்லாத்தையும் பார்த்து பழக்கப்பட்டதுனால என் கண்ணுக்கு தெரியாத ஆவி, ஆனால் என்னால் உணர முடியுது. கண்ணுக்கு தெரியாத ஆவியை என்னால் என்ன செய்ய முடியல, என்னால் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்குது என்னுடைய மாம்சம். இன்னொரு வசனம் சொல்லுது, ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங். ஆமாம், அந்த விசுவாசம் அப்படின்றது கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியம். கண்ட இயேசு கிறிஸ்துவே அவங்க விசுவாசிக்கல, ஆனா காணாமல் இருக்கிற ஆவியானவரை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம ஊருக்கு வந்து தோமாக்கே அந்த பாயிண்ட் சொல்றாரு, நீ பார்த்தப்பா ஓகே நம்புற, பார்க்காம ஒரு குரூப் விசுவாசிக்காம பாக்கியவான்றாரு. அந்த பார்க்காம விசுவாசிக்கிற குரூப் அந்த பர்சனே இங்கே வந்தார் இந்தியாவுக்கு, அவரே வந்துட்டாரு. அவர் தான் இப்போ நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியை குறித்து நமக்கு ஒரு புரிதல் வரணும்ல. அப்போ நான் பார்க்கல, ஆனால் உணர்றேன். இப்போ காற்று என் கண்ணில் நான் பார்க்கல, ஆனால் ஏதோ ஒருக்குள்ளே வரும்போது அதோடைய வால்யூமை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். உள்ளே காற்று இருக்குது, பலூனுக்குள்ளே இருந்தால் கண்டு இருக்கு. அப்போ எனக்குள்ளே இருந்தால் நான் கண்டுபிடிக்கணும்ல உள்ள ஆவி இருக்குன்னு. அந்த புரிதல், அந்த உணர்வு இன்னைக்கு சபைக்குள்ளே வர மாட்டேங்குது. ஒரு கூட்டத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு கூட்டம். ஸோ அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆவி இருக்குது, அது நாங்கள் இல்லைன்னா மறுதளிக்கலையே, பிதா குமாரன் பரிசுத்தாவி உங்களோட நாங்கள் வாரம் சொல்கிறோமே, பெண்டிக்ஷனில் சொல்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உணர்கிறேன்னா, நான் அதை என் லைஃப்பில் அவரை வச்சு யூஸ் பண்ணுறேன்னா, அவர் எதுக்கு வந்திருக்கிறார்? அது 2வது கேள்வி. முதல் கேள்வி அவர் இருக்கிறாருன்னு புரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அவர் எதுக்கு வந்திருக்கிறாருங்கிறதே எனக்கு தெரியும். நான் இல்லைன்னே சொல்லிட்டேன்னா எப்படி நான் அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரிய போகுது? இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது, ஜான் 16:7. பட் ஐ டெல் யூ த ட்ரூத், இட் இஸ் டு யோர் அட்வான்டேஜ். இந்த இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கு, உன்னோட நன்மைக்கு தான்ப்பா. ஆமாம், ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர் வந்து, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நலம், உங்களுக்கு பிரோஜனமாக. அதாவது வெரி யூஸ்ஃபுல். நம்ம ரொம்ப கேஷுவலாக சொல்லணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் தான் பிரோஜனம், போகிறதே பிரோஜனம்ன்றாரு. அப்போ அதாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம யாரும் அவர் போயிட்டாரு நல்லது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம்ல. ஆனால் இயேசுவே சொல்கிறாரு, அவர் சொல்கிறார் நான் போகிறது நலமாக இருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா,
இந்த வேர்ல்டு திருப்பி கிரைஸ்ட் வர வரைக்கும் ஹோலி ஸ்பிரிட்டோடைய கண்ட்ரோலில் இருக்கும். குறிப்பாக சர்ச் சபை வந்து ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கு. சர்ச்னு சொல்றது அகைன் திருப்பியும் புரிதல் புரிஞ்சுக்கணும். ஆமா, இவங்க பில்டிங் நினைச்சிக்க கூடாது. பில்டிங்கோ டினாமினேஷனோ இல்லை, நம்மள சொல்றோம். அப்ப நம்ம முழுக்க முழுக்க ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். நான் அந்த ஆவியானவரே புரியல, எனக்கு அவர் தெரியலனா நான் எப்படி நடத்துவேன்? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்த ப்ராப்ளம் தான் இங்க இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பார்க்குற மோசையை நம்புறாங்க, அவங்க பார்க்குற மோசையை நம்புறாங்க. காணக்கூடாத இறைவனை அவங்களுக்கு பயம் இல்லை. அந்த லாவை பிடிச்சிக்கிட்டாங்க, மோசையை பிடிச்சிக்கிட்டாங்க, கொடுத்தவரை விட்டாங்க. இத்தனைக்கு அவர் இருக்கிறாருங்கிற ப்ரூஃப் பண்றாரு. அவரு இடி முழக்க சத்தம் கேட்டது, அப்புறம் வந்துட்டு மின்னலை போல இருந்தது, சத்தம் கேட்டது, காருள் மூடிட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாங்க, இவ்வளவு இருக்கு. ஆனால் அவர் மேலே இவங்களுக்கு இவங்கிட்ட இருக்கக்கூடியதான அந்த அட்டாச்மெண்ட்டோ இவங்கிட்ட இருக்கக்கூடியதான காரியமோ அவர்கிட்ட இல்லை. அதனால தான் இந்த லூக் சாப்டர் 14-15 அழகா இதுக்கு ஜான் வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். நான் ஒன்று அந்த நம்ம யூஸ்வலாக வந்து சொல்லுவோம்ல, தெகப்பனுக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒரு தம்பி வந்து என் ரைட்ஃபுல் வில்ல எனக்கு கொடுப்பா, என் சொத்தை கொடு, சண்டை போட்டு கேட்குறான். அப்போ அப்பா ஒன்றும் பேசல, நம்ம கூட பேசியிருக்கோம். அதை போகிறாரு, எல்லாம் செலவு பண்ணுறாரு. அப்புறம் மனம் மாறி யோசிக்கிறாரு, அப்பா வீட்டிலே இருந்திருக்கலாமேன்னு யோசிக்கிறாரு. திருப்பியும் வராரு, இவர் அப்பா கூடயே இருக்காரு. அதாவது எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கூட தகப்பனோடய இருக்காரு, ஆனால் தகப்பனோட இருதயத்தை அவர் புரிஞ்சிக்க முடியல. அவரால் வெளியே இருக்கிறவர் உள்ளே வந்துட்டாரு, உள்ளே இருக்கிறவர் வெளியே. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு ரிஸ்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆமாம், இவங்க பரிசுத்த ஆவின்னு சொல்லி இப்போ இவங்களால அந்த ஆவியானவரை ஃபீல் பண்ணவோ உணரவோ முடியல. ஆனால் வாயில் அறிக்கை பண்ணுறாங்க, இருக்காரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் வாயினால் என்னை அறிக்கை பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமாக இருக்கு. அவங்களால வந்து இப்போ ஆவியானவர் தங்கள் அன்றாட லைஃப்குள்ள பண்ண முடியல. இப்போது உங்கள் சன் இருக்கிறாரு, உங்கள் சன் வந்து நீங்கள் வர வரைக்கும் வீடியோ கேம் விளையாடுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் வீடியோ கேம் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு ஆள், தம்பி என்னடா எக்ஸாம் இருக்குது, இந்த நேரத்தில் இப்படி பண்ணக்கூடாது, உங்களை பார்த்தோன்னே என்ன பண்ணுவார்? உடனே டக்குன்னு மாற்றுவார். சரி, நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவார்? இருக்கிறவங்க கொஞ்சம் ஒன்றும் பண்ணாமல் திருப்பி நீங்கள் வெளியே போனால் தானே எடுப்பார், இருக்கிறவரை எடுக்க மாட்டார்ல. அப்போ ஆவியானவர் சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது, அவர் என் கூட இருக்கிறாருன்னா இவங்க செய்ய மாட்டாங்க தானே? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஏன் செய்கிறாங்க? அவங்க அவர் இருக்கிறாருன்னே அவங்க ஃபீல் பண்ணல. யோசேப்பு சொல்றாரு, அதான் உணர்த்துவார் பாவத்தை குறித்து. அதுக்கு அடுத்த வசனம் இருக்கு, நீங்க சொல்றது அதுக்கு அடுத்த வசனம் இருக்கு. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். ஆனால் அந்த உணர்வே இவங்களுக்கு வர மாட்டேங்குது. உணர்த்துறதை இவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க. அதான் பிரச்சனையா இருக்கீங்க. உணர்த்துறது கூடாதுன்னு இப்போ ஒரு குரூப் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாவம் இருக்கு, உன்னுடைய பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்துறாருன்னு. என்ன சும்மா நீங்க பாவினே சொல்றீங்க? யோவான் சொல்றாரு, சொல்லி பயமுறுத்துறீங்க, அவனை வந்து நீங்க வந்து ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள கொண்டு போகிறீங்க, பாவின்னு சொல்லி. ஆண்டவர் தான் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அடுத்து நீ பாவம் செய்யலையா? பலகீனங்கள் இல்லையா? பர்ஃபெக்ட் ஆயிட்டியா? அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும் அதே பாயிண்ட்ல. அவர் கண்டம் பண்றவரும் இல்லை, அதாவது உணர்த்துறாரு, ஆனால் வந்து கண்டம் பண்ணினே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதுவும் ஒரு தவறு. அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்துட்டு ஒரு சகோதரனா பார்க்குறோம் பைபிளில், இல்லையா? ஆவியானவரை அதை விட ஒரு படி மேலே வச்சு இயேசு சொல்கிறாரு. மனுஷகுமாரனுக்கு நீங்கள் விரோதமாக பேசினா கூட மன்னிக்கப்பட்டுரும், ஆவியானவருக்கு விரோதமாக பேசினீங்கன்னா மன்னிக்கப்படாதுங்கிறார். ஏன்னா அவ்வளோ இதோ சொல்கிறாரு. ஆமாம். அப்போ அவர் உங்களுக்குள்ளே வரும்போது அவர் எப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்திருக்கணும், எப்பேற்பட்ட ஒரு ஆள். அவருக்கு விரோதமாக பேசினா மன்னிக்கப்பட மாட்டாதுன்னு பைபிள் சொல்லுது. அவரே சொல்கிறார். அவர் வந்திருக்கிறாருன்னும் போது அப்போ அவர் வந்து நம்மளை இவ்வளோ பொலைட்டாக நடத்துறதே பெரிய விஷயங்கிற. ரொம்ப கண்ணியமாக நடத்துறாரு நம்மளை. அதாவது நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், ஆனால் வேற ஒரு பாவத்தில் இருப்பேன். நான் இந்த செய்யாத பாவத்தில் வச்சு என்னை நியாயம் தீர்த்துப்பேன், சுயநீதி. நான் திருடலைங்க, ஆனால் கோவக்காரனாக இருப்பேன். நான் ஒரே மனைவியோடு இருக்கிறவனா இருப்பேன், ஆனால் இந்த பக்கம் சிந்தனையில் இச்சை உள்ளவனாக இருப்பேன். ஆனால் உலகத்துக்கு நான் திருடலைங்கிறது தெரியும், ஆனால் என் சிந்தனை என்னங்கிறது தெரியாது. கரெக்ட். ஸோ நான் சரீர அளவில் தப்பு செய்யலை, ஆத்ம அளவில் தப்பு செய்கிறேன். சரீரம் மாம்சம் பூமியோட போயிடும், ஆத்மா பரலோகத்துக்கு போகும். அப்போது மாம்சத்தை சுத்தம் பண்ணுற பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. டெய்லி சோப் போட்டு குளிக்கிறீங்க, அதாவது அவ்வளோ டெய்லி குளிச்சே நாத்தமாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் சென்ட் அடிச்சுட்டு போகிறோம், பாடி ஸ்ப்ரே அடிச்சுட்டு போகிறோம். மற்றவங்களுக்கு அது வரக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு. எனக்குள்ளே இருக்கிற நாத்தத்தை நான் என்னைக்கு க்ளீன் பண்ணுறேன்? அப்போ இறங்கி எனக்குள்ள ஒருத்தர் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் சொல்லிட்டாருன்னா அதுதான் ஹெல்ப்பர் அமைச்சிருக்கேன்ப்பா. அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எனக்கு அவர் கான்ஷியஸ் கொடுக்குறாரு.
இது தப்பு, இது தப்பு, இது என் டெய்லி லைஃப்ல செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க கேட்ட கேள்வி தான், அன்றாட வாழ்க்கை டெய்லி செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த உணர்வு எனக்கு வருதான்றதா இப்போ இங்க இருக்கிறதுலயே $1 மில்லியன் கேள்வி. அதுதான் உணர்த்துறாரு, எனக்கு உணர்வு வருது, ஆனா அது ஆவியானவர் தான் கொடுக்குறாரு, என்னை சரிப்படுத்திக்கணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது. அந்த உணர்வை நான் வந்துட்டு அந்த சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமா நினச்சிட்டு போயிடுறேன். உதாரணத்துக்கு எனக்கு பசிக்குது, டக்குன்னு சாப்பிட்றேன், பசி அடங்கிடுது, நான் அதோட சாப்பாட்டை பற்றி நினைக்கிறது இல்லை. அடுத்த பசி வரும்போது நினைக்கிறேன். தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிறேன், அதுக்கப்புறம் தாகத்தை பற்றி நினைக்கிறது இல்லை. எப்போ எனக்கு வந்துட்டு தாகம் எடுக்குதோ அந்த தண்ணியை பற்றி நினைக்கிறேன். அதே மாதிரி பாவம் செய்கிறேன், உணர்த்துறாரு, அவ்வளோதான். திருப்பி அடுத்து நான் வந்து என்ன செய்கிறேன், அதை பற்றி யோசிக்கிறேன், பரிசுத்த ஆவியை பற்றி. அடுத்து பாவம் வரும்போது தான் நான் யோசிக்கிறேன். அப்போ இவர் வந்து என் கூட இருக்கிறவருங்கிறது வெறும் இதுக்காக மட்டும்தான் இருக்கிறாரு. ஒரு பக்கம் நான் அந்த உணர்த்துதலுக்கு இடம் கொடுக்கல, இன்னொன்று அவருக்கு நான் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் என் லைஃப்பில். பேசிக்காகவே சரியாக புரியலன்னு தான் நான் சொல்லுவேன். புரியல. இன்னொன்று ஒரு வசனம் தாண்டி நம்ம எதையும் பேசியிருக்கோம். நீங்கள் என்ன ஜெபிக்கணுன்னே உங்களுக்கு தெரியாது, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறவர் கரெக்டாக உங்களை கைட் பண்ணுவார் அப்படின்னு. அது ரெண்டாவது ரோமர் 8:26 இருக்கு. அது அடுத்த டீப்பாக போகுது கொஞ்சம். ஆமாம், அது நான் சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜோட செகண்ட் ஸ்டேஜ். இது பேசிக். இது பேசிக் நான் சொல்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பேசிக் ஸ்டேஜில் டெய்லி ஆவியானவர் எழுந்திருக்கும் போதுலேருந்து இல்லை, நான் தூங்கும் போதுலேருந்து என் கூட தான் இருக்கிறாரு. சர்வைவிங் இன்சைட் மீ. நான் அப்படி இருந்தால் நான் என்ன செய்வேன்? என் லைஃபே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்வேக்கு போயிருந்த போது ஒரு சீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. நம்மளாம் சீஸ் சாப்பிடுவோம். நம்ம இங்கே சீஸ் என்ன கலரில் பார்த்துருப்போம், ஒரு ஐவரி, ஒயிட் கலர், அந்த மாதிரி ஆஃப் ஒயிட் அப்படி தானே பார்ப்போம். அங்கே போனீங்கன்னா ரெட்டிஷில் ஒரு சீஸ் இருக்கும், அதுக்கு பேர் கோட் சீஸ். அது சரி, அது கூட பரவாயில்ல. அதுலேயே இன்னொன்று இருக்குது, ஃபங்கஸ் ஃபார்ம் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓஹோ, அது அவங்களுடைய மெத்தடு. அவங்க ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக வச்சு, நம்ம பாஷையில் சொன்னால் கெட்டு போக வச்சு அவங்க சாப்பிடுவாங்க. சரியா? கெட்டு போக வச்சு சாப்பிட்றதுல ஒரு டேஸ்ட் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு அது எப்படி இருக்கு, அதில் பூசணம் பூத்துருக்கு மேலே இருக்கு, ப்ளூயிஷாக இருக்கு மேலே. அவங்க சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, டேஸ்ட்டாக இருக்குன்றாங்க. இந்த மாதிரி பல உணவுகள் பல இடங்கள்ல அவர்களுக்கு அது பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு அது பிடிக்கல. அதே மாதிரி தான் எனக்கு இந்த உலகத்தில் பிடிச்ச எத்தனையோ விஷயம் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு பிடிக்கல. அவருக்கு அது நாத்தமா இருக்கு சொல்றாரு, உணர்த்துறாரு. அவர் சொல்றாரு இல்ல இது சரியில்லைன்னு சொல்றாரு. ஆனா அவரை நான் போட்டு அமுக்குறேன்னு அமுக்கி செஞ்சுட்டு அப்புறம் அவரையே பிளேம் பண்றவாரு. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படிலாம் நடந்துச்சு? கடவுள் நல்லவரா பாருங்க, என் வாழ்க்கைக்கு இப்படிலாம் நடக்குது. கடவுள் இருந்தா அப்படி நடந்திருக்குமா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். யாருமே இங்க பாவத்தை துணிகரமா செய்யறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு உணர்வு இருக்குது, இது செய்யக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு. திருடுறவன் 100 தடவை திருடின பிறகுதான் கேஷுவல் ஆயிடுவாரு. முதல் தடவை திருடும் போது கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன இது இருக்கும், ஜர்க் இருக்கு, ஒரு ஜர்க்கு நம்ம செய்யணுமே, பாவம் தப்புன்னு தோணுது இல்ல. எதனால தோணுது? இன்பில்ட்டா எனக்குள்ள என் மனசாட்சிக்குள்ள அப்படி ஒரு இஷ்யூ இருக்கு. அது வந்து ஹெவனே எனக்கு போட்டு வச்சிருக்கு. அவனுக்கு அது என்னவாயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, நாளடைவில் அது மறத்து போகுது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பான். எல்லா தப்பு செய்யறவனுக்கு பின்னாடி ஒரு நல்ல ரீசன் வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? ஏன் நான் பாவம் செஞ்சேன்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை திருடி எடுத்து செலவு பண்ணிட்டார். ஓகே, ஏன் கைங்கலமா பிடிச்சாச்சு, ஏன் திருடிங்கன்னு கேட்டேன். என்ன இப்படி திருடிட்டீங்களேன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, திருடுனன்னு சொல்லாதீங்க, ஏன் திருடுனன்னு சொல்லுங்க. ஏன் திருடுனீங்க அப்படின்னா, திருடி நான் மட்டுமா சாப்பிட்டேன், என் கூட ஒரு 4 பேர் சாப்பாடுலாம் தான் அவங்களுக்கு கொடுத்தேன். இது என்ன கான்செப்ட்? அவருடைய திருட்டுக்கு பின்னாடி அவர் ஒரு நியாயமான ரீசன் அவர் ஒன்று சொல்றாரு, ஜஸ்டிஃபை பண்றாருல. அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் அவங்களுடைய தப்புக்கு பின்னாடி ஒரு ரீசன் வச்சிருக்காங்க, அவங்களே ரீசன் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆமா, ஆனா இந்த உணர்த்த வேண்டியதான அந்த மனசாட்சி நம்ம சொல்றோம், அவர்கள் சூடுன்றதுனால மாறி போட்டதுனால பரிசுத்த ஆவி வரும்போது அதை சரி பண்ணி திருப்பி ரெடி பண்றாரு. அந்த மனசாட்சியை சரி பண்ணி கரெக்ட் பண்ணி உணர்த்த தொடங்குறாரு. இல்லப்பா நீ பண்ற தப்பு. இது எந்த அளவுக்கு அப்படின்னும் போது, நான் ஒரு இடத்துல திருடுறது தப்பு, நான் வந்து விபச்சாரம் பண்றது தப்பு, அல்லது வந்துட்டு கொலை பண்றது தப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு சொல்லி கொடுத்து நியாய பிரமாணத்தின் வழியா வருது, லா வருது. இப்ப நம்ம லாவே இருக்கு, உலகத்துல சட்டங்கள் இருக்கு, இந்த சட்டங்கள் சொல்லி கொடுக்குது. ஆனா இதை தாண்டி எனக்கு தப்புனே தெரியாத சில தப்புகள் இருக்கு. அதைத்தான் பவுல் சொல்றாரு,
நியாயப்பிரமாணம் வந்ததுனால எனக்கு எது தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் பரிசுத்தாவி வந்த பிறகுதான் எனக்கு சத்தியமே தெரிஞ்சிச்சு. நான் கொலை பண்ணுறது பாவம்ன்றது எனக்கு சொன்னாங்க லால, ஆனால் கோவப்படுறதே பாவம்ன்றது எனக்கு பரிசுத்தாவி வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. விபச்சாரம் பண்ணுறது தப்புன்னு சொல்லி எனக்கு லால சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆனால் இச்சையோட பார்க்கறதே பாவம்னு எனக்கு பரிசுத்தாவியான சொல்லி கொடுத்துட்டார். அப்போ ஆவியானவர் வரும்போது இந்த லாவை தாண்டி உங்கள் மனசாட்சிக்குள்ள நீங்கள் இருக்க வேண்டிய பரிசுத்தம், இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் அவரோடு கூட வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சரி நினச்சிட்டு இருந்த எத்தனையோ விஷயம் தப்புங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். உங்களுக்கு உணர தொடங்கும். ஆமாம். ஒரு பீரியடில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்து சேர்க்க தொடங்குறீங்க. இது நியாயம், வள்ளியா நியாயம் தானே? எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுறது தானே. ஒரு பீரியடில் ஆவியானவர் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு உணர்வு கொடுப்பாரு. உன் பிள்ளைகளுக்கு இவ்வளோ சேர்க்குறிய, என் பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களே, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்களே, அப்போ நான் கொடுக்க தொடங்குறேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு அது என்னவா தெரியல, தாட்டா தெரியல, தப்பாகவே எனக்கு தெரியல. நான் நல்ல கணவன், நல்ல தகப்பன், சர்ச்சுக்கு வேண்டியதும் கொடுத்துட்றேன், சர்ச்சுக்கும் தசமம் கொடுத்துட்டேன், கரெக்டாக பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டேன், மனைவி பிள்ளைகளுக்கு சேஃப்டி பண்ணிட்டேன். நான் செத்தாலும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஆஸ் பர் வேர்ல்ட்லியா, ஆஸ் அ கிறிஸ்டியன், இப்படியும் சொல்கிறேன், ஆஸ் அ கிறிஸ்டியன் நான் சரியாக செஞ்சுட்டேன். எங்கே எனக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு, இதை தாண்டி நீ பண்ணுறது தப்புப்பா, நீ உன் பிள்ளைகளுக்கு அப்படின்னா என் பிள்ளைகள்னு பார்த்துருந்தா உனக்கு நீ எப்படி எனக்குள்ளே வந்திருப்ப, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்திருப்ப. அப்போதான் அந்த உணர்வு வரும்போது ஒரு மதர் தெரசா கிடைக்கிறாங்க. அந்த உணர்வு வரும்போது எமி கார்மைக்கல் கிடைக்கிறாங்க. ஒரு கிரஹாம் ஸ்டெயின்ஸ் வராரு. அது உணர்வு கிடைக்கும் போது ஏடா வராங்க, அத்தனை பேர் வராங்க. எங்க ஆவியானவர் உணர்த்தும் போது தான் இது வருது. அவங்களுக்கு எதுவுமே பண்ணல, வைக்கவே இல்லையே. அப்படின்னா அவங்க கணவர் அவங்க பிள்ளைகளோட வாரம் சர்ச் போயிட்டு வந்து சொத்து சேர்த்துட்டு அவங்க நிம்மதியா போகும்போது என் பிள்ளைகளுக்கு எழுதி வச்சுருப்பாங்க. என்ன தப்பு இதில் இருக்கு? ஒன்றும் தப்பு இல்லை. ஆவியானவர் வரும்போது சொல்றாரு, இல்ல இது தப்பு. ஒரு ஜீகன் பால் வராரு. இந்த உணர்வு இருக்குல்ல, இதுதான் ஆவியானவர் டெய்லி லைஃப்ல செய்யறவர். இவங்கெல்லாம் வந்ததுனால நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி எல்லாரும் வரணுங்கிறது தான் ஆவியானவருடைய பிளான். அத்தனை பேருமே இந்த மாதிரி தான் வரணும். அப்போ நான் என் அன்றாட லைஃப்பில் ஆவியானவர் செய்யும்போது என்னால் ஹெவன்லி பர்பஸையோ காட்ஸ் வில்லையோ செய்யறதுக்கு தெரியாமல் இருக்கும்போது ஆவியானவர் வந்து தான் செய்ய வைக்கிறார். அல்லனா நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, நான் ஒரு நீதிமான். எல்லாருமே சொல்லுவாங்க அவர் சிகரெட் குடிக்க மாட்டாருங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அமைதியாக இருப்பார், எல்லாம் ஓகே தான். பட் தேவனை இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதான இன்னொரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு இருக்கு. அது ஆவியானவர் வந்தால் தான் உணர்த்துவார். ஆவியானவர் இல்லாமல் அது நடக்காது. இது உள்ள நம்ம நேயர்கள் கேட்குற கேள்விகள் வந்து ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு டைமில் நான் ஒரு டைமில் கேட்ட கேள்விகள் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் வரணுன்றதை நம்ம எய்ம் பண்ணுறோம். இப்படி கேட்டு இதை முடிக்கலாமா, முடிஞ்சால் இன்னொரு நிகழ்ச்சியும் திங்க் பண்ணலாமான்னு கூட ஒரு யோசனை வருது. அதாவது ஓகேங்க, பரிசுத்தாவி பற்றி நீங்கள் நிறையா சொல்கிறீங்க, பைபிளில் இருக்குது, புரிஞ்சுக்கணும். பட் நான் வந்து இதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் என்ன செய்யணும் அப்படின்லாம் சிலது கேட்குறாங்க. நம்ம ஓரளவுக்கு ஹைலைட் பண்ணிட்டோம் இப்போது. ஆனால் ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயம், கடவுள் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பணியை கொடுத்து செய்யணும்னு சொல்கிறாங்க, நம்ம செய்கிறோம். ஆனால் காட்ஸ் வில்லுன்னு வர்றது நிறைய பேர் அங்கே தான் காட்ஸ் ஒர்க்கு ஓகே. ஆனால் அந்த காட்ஸ் ஒர்க்கை தாண்டி காட்ஸ் வில், இப்போது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வரல, சைனாக்கெலாம் வரல, ஆனால் என் தகப்பன் எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சேன்றாரு. அது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்னா, ஒருத்தருக்கு ஒரு பணி கொடுத்துருக்காரு, இந்த பணியை நான் முடிக்கணும்னு சொன்னால் பரிசுத்தாவி எனக்குள்ளே வந்தால் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும் என்னால். அப்படி கேட்குறவங்களுக்கு அடுத்த நிகழ்வில் எப்படி முடிக்கலான்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணலாமான்னு ஒரு யோசனை. அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து உடனடியாக முடிகிற விஷயம் இல்லை. ஒரு ப்ரோக்ராமில் ஆவியானவரை பேச முடியாது, 2000 வருஷமாக பேசிகிட்டு இருக்க விஷயம் அது. ஸோ காட்ஸ் வில், காட்ஸ் ஒர்க், இந்த கான்செப்டை வச்சுட்டே நம்ம நெக்ஸ்ட் இஷ்யூவும் பேசலாம். நல்லா இருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.